பள்ளிவாசல் சொத்தை பூரா நீங்கள் அரசாங்க சொத்துனாக்குனீங்கன்னா பள்ளிவாசல் எப்படி நடக்கும்? அப்போ இது மத உரிமையை பதிக்கிற வேலை. பள்ளிவாசல் இருக்கிற நிலமே இடமே அரசாங்க சொத்துனா நீங்கள் பள்ளிவாசலையே காலி பண்ணணும், வேற ஒரு இடத்துக்கு போ. பாபர் மசூதியை கூட இடிக்கிற சிரமமெல்லாம் இருந்துச்சு சங்கிகளுக்கு, இடிக்காமலே கைப்பற்றிட்டு போயிடுவாங்க. என்னுடைய நோக்கம் என்ன நண்பரே? உங்களுடைய நோக்கம் வந்து நீங்கள் அதிகாலத்திலிருந்து பார்க்கலாம். ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் என்ன? இந்த நாட்டில் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ரெண்டாம் தர குடிமக்களாகத்தான் இருக்கணும். இந்த நாடு இந்துக்களுக்கான நாடு, இது இந்து நாடு, இது மதச்சார்பற்ற குடியரசு என்று இந்த 1950 அறிவித்ததே தப்பு. அதுக்காக 51 ஜனசங்கத்தை உருவாக்குறானுங்க. ஆகவே நம்முடைய நோக்கம் என்பது இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவது. அதற்கான தத்துவம் தான் இந்துத்துவா. கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்களுடைய நோக்கம் இந்து ராஷ்டிரம் என்கிற பெயரில் மனு ராஷ்டிரத்தை உருவாக்குறது தான்.